பொதுவா இந்த சஷ்டி திதி வந்து 6வது நாள்னு சொல்றோம். சஷ்டி வந்து என்ன என்ன விஷயத்திற்காக நம்ம முருகன வணங்குறோம்னா, நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சத்ரு இல்லாமல் இருப்பதற்கு இந்த சஷ்டி திதி ரொம்ப விசேஷம். அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் சஷ்டி திதி வந்தால் நம்ம சத்ரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சில தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணலாம். அதில பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். முருகனுக்கு வந்து இன்று சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க நமக்கு எதிரிகளின் தொல்லை குறையும். அதே போல இன்னைக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி ராகு காலத்தில் ஒரு துர்க்கை சன்னதியில போய் எலுமிச்சம்பழ மாலையோ, விளக்கோ ஏத்தினால் இந்த தொல்லைகள் வந்து நமக்கு இருக்காது. அது மட்டுமல்ல, எல்லை தெய்வ வழிபாடுகளையும் இன்று ராகு காலத்தில் செய்யலாம். அகோர வீரபத்திரரை சஷ்டி திதியில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வெற்றிலை மாலை போட்டு வணங்க நமக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் தடை இல்லாமல் அது சுமூகமாக முடியும்.